ஹலோ மக்களே, வெல்கம் பேக். ஃப்ளிப்கார்ட்டோட ஜூன் மந்த் எபிக் சேல் ஸ்டார்ட் ஆகி ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதில் டாப் 5 டீல்ஸ் தாங்க நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். இதில் இந்த 5 டீல் ஒர்த்தான டீலாகவும் கண்டிப்பாக இருக்க போகுது. அதே மாதிரி இந்த 5 டீலும் உங்களால் வெளியே போய் வேறு எந்த வெப்சைட்லேயும் சரி, இல்லை கடையிலையும் சரி, இல்லை எங்கே வாங்கினாலும் இதை விட விலை அதிகமாக இருக்குன்றதுல கண்டிப்பாக என்னால் அஷூரன்ஸ் கொடுக்க முடியும். பிகாஸ் இந்த 5 மொபைலுமே ஃப்ளிப்கார்ட்டில் மட்டும்தான் கம்மியாக கிடைக்குது. ஸோ இந்த 5 மொபைலை பற்றின டீட்டெயில் வீடியோ தாங்க நான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. ஸோ நீங்கள் யாருன்னா நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பூஸ்டப்பாகவும் இருக்கும், கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் யாருன்னா இந்த 5 மொபைலில் எந்த மொபைல் வாங்க போகிறீங்க, இல்லை வாங்குறதுக்கு எதனா பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் குமரன், இது ஒரு பக்ஸ்பரி தாபங்கள். ஸோ நம்ம பார்க்க போகிற 5th மொபைல் ரியல்மியோட P3 அல்ட்ரா தான். P3 அல்ட்ரா பேருக்கு ஏற்ற மாதிரி அல்ட்ரா பர்ஃபார்மன்ஸ் இருக்கா அப்படின்னா இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணக்கூடிய ப்ரைஸிங் என்ன அப்படின்னா ஆல்மோஸ்ட் 26,000 ரூபா, எந்த கார்டு ஆஃபரும் இல்லாமல். நீங்கள் பேங்க் ஆஃப் பரோடா கார்டு வச்சுருக்கீங்க அப்படி இல்லைனா HSBC வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு 1000 ரூபாய் பேங்க் ஆஃப் பரோடாக்கும் HSBCக்கு ஒரு 750 ருபீஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்ஸ் வருது. கிரெடிட் கார்டுக்கு மட்டும், டெபிட் கார்டுக்கு கிடையாது. நம்ம எதுவுமே இல்லாமல் 26,000 ரூபாய்க்கு பார்த்தாலும் இந்த மொபைல் ஒர்த்தான மொபைல் அப்படின்றதுக்கு 3 ரீசன் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் இதோட பில்டு குவாலிட்டி. எக்ஸலண்ட்டான பில்டு குவாலிட்டி கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து ரொம்ப ப்ரீமியமான குவாட் கவர் தான் கொடுத்துருப்பாங்க. 1.5K பேனல் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி பேக்கில் வீகன் லெதர் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது மட்டுமா, இந்த செக்மெண்ட்டுக்குள்ளே IP68, 69 இது எல்லாத்தையும் கொடுத்து வச்சுருப்பாங்க. ரெண்டாவது இதோட பேட்டரி 6000 mAh பேட்டரி சப்போர்ட் பண்ணுறதுக்கு 80 வாட் சார்ஜர் பாக்ஸ்லேயே கொடுத்துருவாங்க. ஸோ அதுவுமே உங்களுக்கு எந்த காம்ப்ரமைஸும் இருக்க போகிறதில்ல. மூணாவது இதோட பர்ஃபார்மன்ஸ். இதோட பர்ஃபார்மன்ஸ் இந்த செக்மெண்ட்டுக்குள்ளே வேறு லெவலில் கண்டிப்பாக இருக்கும். டிமென்சிட்டியோட 8350 தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு கேமருக்கு கன்சிடர் பண்ணுறதா இருந்தாலும், இல்லை நான் ஒரு மல்டிமீடியாக்காக கன்சிடர் பண்ணுறதா இருந்தாலும் இந்த ஃபோன் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஒர்த்தான ஃபீல் கண்டிப்பாக கொடுக்குன்றதில் எந்தவித காம்ப்ரமைஸும் இல்லை. ஸோ 4th டீல் எது அப்படின்னா, இது ஒரு சாம்சங் டிவைஸ். சாம்சங்கோட S25 FE. S25 FE ஆக்சுவலாக எந்த ஆஃபரும் இல்லாமல் 47Kக்கு இன்றைக்கி கிடைக்குது. அதாவது 46,999 ரூபாய்க்கு இன்றைக்கி நமக்கு கிடைக்குது, எந்தவித ஆஃபரும் இல்லாமல். ஸோ அந்த மாதிரி யோசிக்கும்போது நேற்று தான் அமேசானில் பார்த்தோம் ஃப்ளிப்கார்ட்டில் விலை அதிகமாக இருக்குது, அமேசானில் விலை கம்மியாக இருக்குன்ட்டு. அப்படிலாம் விட முடியாதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு தூக்கிட்டான். ஸோ 47,000 ரூபாய்க்கு இந்த ஃபோனை ஏன் கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா 3 ரீசன். ஃபஸ்ட்டு இது ஒரு சாம்சங் டிவைஸ். ஸோ ஒன் யூஐ வேறு லெவலில் உங்களுக்கு பர்ஃபார்ம் பண்ண போது. வெல் கஸ்டமைஸ்டு, வெல் ஆப்டிமைஸ்டு யூஐ தான் ஒன் யூஐ. ரெண்டாவது இதோட டிஸ்பிளே அண்ட் பில்டு குவாலிட்டி எக்ஸலண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இதில் காம்ப்ரமைஸே இல்லாத அளவுக்கு பில்டும், காம்ப்ரமைஸே இல்லாத அளவுக்கு இதோட டிசைனும் கண்டிப்பாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். பெசல் மட்டும் கொஞ்சம் கூட இருக்கும் எஃப்இன்றதுனால, அதை மட்டும் நீங்கள் பொறுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல பில்டும் நல்ல டிசைனும் கண்டிப்பாக இருக்க போகுது. மூணாவது இதில் கொடுத்துருக்க கேமரா செட்டப். இந்த செக்மெண்ட்டுக்குள்ளே 3 கேமரா கொடுத்து 3மே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். அதுவுமே 4K 60 ஆப்ஷனில் உங்களால் வீடியோ எடுக்க வேணும் அப்படின்னா 4 கேமராலையுமே உங்களால் 4K 60 வீடியோ எடுக்க முடியும். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ஃபோன் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஃபோன் சாம்சங்லேருந்து வாங்கக்கூடியது. நீங்கள் யாருன்னா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல ஃபோன், நல்ல டிஸ்பிளே, நல்ல டிசைன், நல்ல யூஐ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ஓவரால் பேக்கேஜை தான் இந்த ஃபோன் கண்டிப்பாக இருக்க போகுது. ஸோ நம்ம பார்க்க போகிற 3வது டீல் எது அப்படின்னா, ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேமிங் சென்ட்ரிக்காக வாங்குறவங்களுக்காக வேணுன்னா இதை வச்சுக்கலாம். இன்ஃபினிக்ஸோட GT30 Pro. இன்ஃபினிக்ஸோட GT30 Pro இன்னைக்கு ப்ரைஸிங் 8,128 நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா 27,000 ரூபாய்க்கு இன்க்ளூடிங் கூப்பனோட கிடைக்கும். கூப்பன் 3,000 ரூபா கொடுத்துட்றாங்க. பிரச்சனையே இல்லாமல் நீங்கள் கார்டு ஆஃபர்லாம் எதுவுமே அப்ளை பண்ண வேணாம். கூப்பன்லேயே உங்களுக்கு வந்து 3,000 ரூபா கம்மியாகிடுது. ஸோ டேரெக்டாக உங்களால் 27 ரூபாய்க்கு இதை பர்ச்சேஸ் பண்ண முடியும். இதை வாங்கக்கூடிய 3 ரீசன். ஃபஸ்ட்டு விஷயம், இந்த செக்மெண்ட்டுக்குள்ளே கேமிங் ட்ரிகரோட ஒரு டிவைஸ் வேணும் அப்படின்னா இது மட்டும்தான், வேறு ஆப்ஷனே கிடையாது. ரெண்டாவது இது ஒரு கேமிங் டிவைஸ் அப்படின்றதுனால பர்ஃபார்மன்ஸுக்கு 8350 கண்டிப்பாக இருக்க போகுது. ஸோ அங்கேயுமே உங்களுக்கு காம்ப்ரமைஸ் இல்லை. மூணாவது இதோட டிசைனும் இதோட டிஸ்பிளேவும் தான். பிகாஸ் இது ஒரு கேமிங் டிவைஸ் அப்படின்றதுனால அதுக்கேற்ற மாதிரியே இதோட டிசைன் இருக்கும். பின்னாடி லைட்டெல்லாம் எரியும். இதோட டிஸ்பிளேவும் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியே டாப் நாச்சாக இருக்க போகுது. ஸோ நீங்கள் யாருன்னா கேமிங் சென்ட்ரிக்காக ஒரு ஃபோன் வாங்க போகிறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஃபோன் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். பட் ஒரே ஒரு கண்டிஷன், அப்டேட்டில் ஃபோன் ஹீட் ஆகுதுன்னு மட்டும் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சொன்னார். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை மட்டும் பார்த்துக்கங்க. ஸோ அதை தவிர்த்துட்டு நீங்கள் வேறு என்ன பண்ணாலும் என்ன செஞ்சாலும் இந்த ஃபோன் உங்களுக்கு சூப்பராக இருக்க போதுங்க.
அங்கே காம்ப்ரமைஸ் இல்லை. ஸோ நம்ம பார்க்க போகிற ரெண்டாவது டீல் ஐஃபோனோட 17. இது ஒரு ஆப்பிள் டிவைஸ் அப்படின்றத விட ஐஃபோனில் வந்து எனக்கு தெரிஞ்சு இதுக்கு அப்புறமாவும் சரி இதுக்கு முன்னாடியும் சரி ஐஃபோன் ஒரு தவறு பண்ணியிருக்கான் அப்படின்னா அது ஐஃபோன் 17 தான். ஏன்னா இந்த ஃபோனை இன்னைக்கு தேதிக்கு நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா 74,000 வாங்க முடியும். எந்தவித கார்டு ஆஃபரும் இல்லாமல் வாங்க தந்தால் 78,000 வாங்க முடியும்னு வச்சுக்கோங்களேன். HSBCயோ இல்லை பேங்க் ஆஃப் பரோடா கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களால் 74,000 வாங்க முடியும். ஸோ இந்த ஃபோனை வாங்கக்கூடிய 3 ரீசன். ஃபஸ்ட்டு இதோட பில்டும் இதோட டிசைனும். இது ஒரு எக்ஸலண்ட்டான பில்டும் டிசைனும் இருக்க ஒரு காம்பேக்டான ஒரு பவர் ஹவுஸ் தாங்க இந்த ஃபோனு. ரெண்டாவது இதில் யூஸ் பண்ணியிருக்க கேமரா. ஸோ ஐஃபோன்னாலே வீடியோகிராஃபி எல்லாருக்குமே தெரியும் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி தான் இந்த செக்மெண்ட்டுக்குள்ளே எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி தான் இதோட கேமரா அண்ட் வீடியோகிராஃபி கண்டிப்பாக இருக்க போகுது. ஸோ நீங்கள் ஒரு போர்ட்ரேட் பிரியர் இல்லை நீங்கள் வந்து ஒரு மேக்ரோ ஷாட்ஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்னா மட்டும்தான் லைட்டாக வருத்தமாக இருக்குமே தவிர நான் வீடியோ தான்ப்பா எடுக்க போகிறேன் ஜாலியாக எடுப்பேன் அப்படின்னா உங்களுக்கு இதில் எந்தவித பிரச்சனையுமே இருக்காது. 4K 60 டால்பி விஷனில் இருக்கிற எல்லா கேமராலையும் வீடியோ எடுக்க முடியும். அதுவுமே ஃப்ரண்ட்டில் அந்த சென்டர் ஸ்டேஜ் கேமரா கொடுத்தது பெஸ்ட்டு. ஏன்னா ப்ரோ சீரீஸில் மட்டும்தான் கொடுப்பேன், நம்பர் சீரீஸில் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லாமல் இந்த வாட்டி கொடுத்துட்டாங்க. அது வரைக்கும் நல்ல விஷயம். மூணாவது இந்த ஃபோன் வாங்கக்கூடியதுக்கு முக்கிய ரீசன் இதோட பர்ஃபார்மன்ஸ். இன்றைக்கி தேதிக்கு இந்த ஃபோனால் ரன் பண்ண முடியாத கேமோ ஆப்போ கண்டிப்பாக இருக்க போகிறதில்ல. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்றத விட காம்பேக்டான ஒரு ஃபோன் வேணும், எனக்கு ஆப்பிள்லேருந்து ஒரு டிவைஸ் வேணும், இல்லை நான் இப்போ தான் ஆப்பிள்குள்ளே போகிறேன் எனக்கு ப்ரைஸிங் கம்மியாக ஒரு ஃபோன் வேணும் அப்படின்னா தாராளமாக இந்த ஃபோன் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். சரிப்பா அப்போ ஃபஸ்ட் டீல் எது அப்படின்னா எப்போவுமே சாம்சங் தான் ஃபஸ்ட்டு டீல். என்னை பொறுத்தவரை பெஸ்ட் இன் ஆஃபர் இன் ஃப்ளிப்கார்ட் அப்படின்றத விட எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷத்துலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆஃபராக கூட இது வச்சுக்கலான்னு வச்சுக்கோங்களேன். S25 Ultra. S25 Ultra நேற்று நம்ம பார்த்தது 95,000 பார்த்தோம் அமேசானில். ஆனால் ஃப்ளிப்கார்ட்டில் அதெல்லாம் உடச்சி தள்ளிட்டு விற்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா 92,690 விற்கிறாங்க, எதுவுமே கார்டு ஆஃபர் இல்லாமல். இதில் நீங்கள் கார்டு ஆஃபர்லாம் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா S25 Ultra வாங்கக்கூடிய ப்ரைஸ் 88,670. ஸோ 90,000 வச்சுக்கோங்களேன். 90,000 வேறு லெவல் ஒர்த்து டிவைஸ். இதை வாங்கக்கூடிய 3 ரீசன். ஃபஸ்ட்டு இது ஒரு சாம்சங் அல்ட்ரா டிவைஸ். ஸோ உங்களுக்கு பில்டுலேயும் சரி டிசைன்லேயும் சரி டிஸ்பிளேலையும் சரி எந்த காம்ப்ரமைஸுமே இருக்காது. ரெண்டாவது இதில் கொடுத்துருக்க சிப்செட்டு. ஸோ உங்களுக்கு காம்ப்ரமைஸ் இல்லாத இன்னைக்கு தேதிக்கும் இதனால் ரன் பண்ண முடியாத கேம்ஸோ ஆப்ஸோ கிடையாது. ஸோ 888 ஃபார் கேலக்ஸி டிவைஸ்ன்றதுனால அது ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட். மூணாவது இதோட 1UI இதோட பேட்டரி லைஃபும் வேறு லெவலில் இருக்கும். இதோட பேட்டரி லைஃப் 5000 mAh கொடுத்துருக்குன்னு சொன்னாலும் ஒரு நாள் சாலிடு. 1UI சான்ஸே இல்லை. நான்லாம் 1UI பற்றி பேச சொன்னால் நிறைய பேசுவேன். அந்த மாதிரி ஒரு டிவைஸ் தாங்க S25 Ultra. இன்றைக்கி தேதிக்கு நீங்கள் வந்து S26 Ultra யாருன்னா வாங்கணும்னு பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது போகிறதுக்கு பதில் நீங்கள் ஒரு 50,000 சேவ் பண்ணிட்டு தாராளமாக இந்த ஃபோனுக்கு வந்து ஜாலியாக லேண்ட் ஆகிட்டு ஒரு 3 வருஷம் நிம்மதியாக யூஸ் பண்ணிட்டு போகலாம். ஒரே ஒரு ப்ரைவசி டிஸ்பிளே அந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வாங்கணுமா அப்படின்றத நீங்களே யோசிக்கங்க. மற்றபடி பெருசாக வந்து கேமராலேயோ இல்லை பேட்டரிலையோ இல்லை டிஸ்பிளேலையோ இல்லை டிசைன்லையோ வித்தியாசம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 2 ஃபோனையும் ஒன்றா யூஸ் பண்ணி பார்த்தேன் நான். அதை ஒன்றும் பெருசாக நோட்டீஸ் பண்ணுற மாதிரியோ இல்லை 50,000 எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து வாங்குற மாதிரியோ ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடையாது. ஸோ நீங்கள் யாருன்னா வாங்கணும்னு நினச்சிங்கன்னா S25 Ultra மோர் தென் என்னாஃபாக இருக்கும். அடுத்த 3 வருஷத்துக்கு நிம்மதியாக யூஸ் பண்ணிட்டு போகலாம். ரொம்ப ஃப்ளூயிடான ஒரு ஃபோனுங்க. எனக்கு நான் நிறைய ஃபோன் டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாலும் திரும்ப நான் வரக்கூடிய ஒரே ஃபோன் வந்து S25 Ultra தான். கிரியேட்டர்ஸ் எல்லாருமே இந்த ஃபோனை யூஸ் பண்ண காரணமாக அந்த 1UI தான். 1UI ஒரு அடிக்ஷன். நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப வெளியே போய்ட்டு திரும்ப அதுக்குள்ளே தான் வரணும்னு தோணும். ஸோ அந்த மாதிரி ஒரு டிவைஸ் தான் சாம்சங். ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்சு 5 டீல்ஸ் ஃப்ளிப்கார்ட்டில் பெஸ்ட் இன் டீல் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ நீங்கள் யாருன்னா இந்த 5 டீல் தவிர்த்துட்டு வேறு யாருன்னா டீல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த ரியல்மியில் 15 Pro ப்ளஸ் ஆர் 15 Pro இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த P4 Pro இதெல்லாம் எப்போவுமே இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் யாருன்னா வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கேமராக்காக வாங்குறதா இருந்தால் அடிஷ்னல் டீலில் நீங்கள் இதை கூட சேர்த்து கூட வாங்கிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுற வீடியோ பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.